மக்களே இன்னும் நம்ம புரோட்டா அடிக்க போகிறோம். நான் அதுக்காக இதில் என்னெல்லாம் விட்ருக்கேன்னா 2 முட்டைக்கு வெள்ளைக்கரு முட்டை விட்ருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு விட்ருக்கேன், அப்புறம் லேசாக சுகர் விட்ருக்கேன், அடுத்து பேக்கிங் சோடா விட்டுருக்கேன், 3 விட்டுருக்கேன். அது 1.5 kg தான் மாவு உண்டு. இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3/4 லிட்டர் தண்ணி. சரி மக்களே, விரவ போகிறேன், மாவு ரெடி பண்ணலாம். மக்களே, மாவு எவ்வளவு சாஃப்டாக பண்ணணுமோ அவ்வளவு அதை பிரித்து அடிக்கணும். ஓகே மக்களே, ஓப்பன் பண்ணி பருவம் கரெக்டாக இருக்குது. இனி பபுள்ஸ் விட்டுலாம். பபுள்ஸ் விட்டுக்கு கொஞ்சம் கட்டிங்க, அப்படி மட்டன் கட் பண்ணுற மாதிரி அப்படி கட் பண்ணி ஒவ்வொன்றா அப்படி கட் பண்ணிவிடலாம். கட் பண்ணதில் ஒரு பீஸு அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சரி மக்களே, பபிள்ஸ் உருட்டும் பாருங்க. அடுத்து எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டுருக்கேன். அது பொட்டி கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் இஞ்சி வெளுத்துள்ளி அது போடலாம். இனி அதுக்கு கூட வெங்காயம் போடுவோம். ஓகே, அடுத்தது உப்பு போடலாம். லைட்டாக தூவி அப்படி போட்டுருக்காங்க. சரி, தக்காளி போடலாம். தளபதி கிண்டியாரு. உள்ளி தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வறுத்து வச்ச மசாலா போட்டுருவோம். அப்படியே போட்டு ஒரு கிண்டி விடலாம். மசாலா போட்டு கிண்டினதான் அடுத்து இறைச்சியை தட்டிட்டு அதை நல்லா ஒரு கிண்டி விடுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி ஒரு 1/2 hour அதை அப்படியே வச்சுருப்போம். ஓகே மக்களே, நம்ம இப்போ வீசி முடிஞ்சதுக்கு அப்புறமா இனி வந்து ஒன்றா ரெடி பண்ணலாம். அது கொஞ்சம் ஒரு 10 மினிட் கூட வெயிட் பண்ணி விட்டுட்டு நம்ம இது பார்க்கலாம். சரி மக்களே, இப்போ புரோட்டா வந்து சுட்டு எடுத்துகிட்ருக்குறோம். மக்களே, நண்பர் ஒரு ஆள் சுட்டுட்ருக்காரு. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா?